ஸ் ஜீவா அப்படிங்கிற டைட்டில்ல நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். ஸ்டோரி நேத்து வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வெளில போவாங்க. அங்கேயும் நல்ல ஃபுட்டெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஸோ சாப்பிடும்போது நம்மளுடைய பூஜாவோட பார்வை அப்பப்போ ஜீவா கிட்ட போகும். ஜீவா பெருசா எதையும் கன்சிடர் பண்ணிக்காம அவங்க ஒர்க் சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட இந்த மாரி பேசிட்டு இருக்கிறது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வருவாங்க. ஸோ இவ்ளோ நடக்கும். ஆனா பூஜா வாயவே திறக்க மாட்டாங்க. எப்பவும் துருதுருன்னு இருக்கிற மாரி செம்ம சைலண்ட்டா இருப்பாங்க. ஜீவாவும் அத நோட் பண்ணிட்டு கேட்பாங்க. "பூஜா" அப்படின்னு கூப்பிடுவாங்க. "ஆ?" அப்படின்னு கேட்பாங்க. "என்னாச்சு உனக்கு? நீ ஓகே தானே?" அப்படிம்பாங்க. "ம். ஓகே தான்." அப்படியே எதுவுமே பேசல. அட்லீஸ்ட் ஃபுட் எப்படி இருக்குன்னு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஒ ஒண்ணும் இல்ல. நத்திங். அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லுவாங்க. நத்திங்ன்னா பேச விருப்பம் இல்லையா? இல்ல நீ பேசிக்கா இப்படிதானா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவ வ பே பே பேசிக்கா இப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! யாரு? நீ பேசிக்கா இப்படி. ம். அது சரி. நம்பிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏன்? ஏன் என்ன இப்போ?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ச்சே! ச்சே! ஒண்ணும் இல்ல. சும்மா சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா? ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சரி. போலாமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. நீங்கலாம் எப்படி வந்தீங்க?" அப்படின்னு ராம் கேட்பாங்க. நாங்கலாம் ஆட்டோ புடிச்சு வந்தோம்." "எதுக்கு நம்ம ரிட்டர்ன் இப்ப ஆட்டோல போணும்? அதான் நம்ம பூஜையோட கார் இருக்கே, அதிலயே போலாம்." அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! சூப்பர். ஓகே போலாம். யார் டிரைவ் பண்ண போறா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஜீவா. "நான் தான் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லுவாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் டிரைவ் பண்ணலாமா?" அப்படின்னு கேட்பாங்க. "ஷூர். நீங்க தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு டிரைவ் வருமா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப லைட்டா சிரிச்சுட்டு, "வரும் உட்காருங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து போவாங்க. எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, பூஜா வந்து ரொம்ப சைலன்ட்டா எதுவுமே பேசாம இருப்பாங்க. எல்லாரும் போய் பேக் சைட்ல ஃபில் பண்ணிடுவாங்க. ஃப்ரண்ட் சீட் மட்டும் தான் எம்ப்டியா இருக்கும். ஃப்ரண்ட் சீட் மட்டும் எம்ப்டியா இருக்கவும் எட்டி பார்த்துட்டு, "டேய் என்னடா? ஏய் முன்னாடி உட்காருடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "நோ நோ முடியாதுடா. டேய் போய் உட்காருடி" அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லுவாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஜீவா. ஒண்ணும் இல்ல. முன்னாடி உட்கார்றதுல எதுவும் ப்ராப்ளமா? இல்ல நான் வண்டி ஓட்டுறதுல ஏதாவது ப்ராப்ளமா?" அப்படின்னு சொல்லி கேட்பேன். "ஐயய்யோ! அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ வண்டி ஓட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓகே. அப்புறம் என்ன? வா வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் உள்ள வந்து உட்காருவாங்க. உட்காந்ததுக்கப்புறம் அ அஸ் யூசுவல் நல்லா ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு ஜாலியா போயிட்டுருப்பாங்க. போனதுக்கப்புறம் அப்போ ராம் வந்துட்டு சொல்லுவாங்க, ம் "ஜீவா, நாம எல்லாரும் ஏன் ஒரு ட்ரிப் போக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ட்ரிப்பா? என்ன திடீர்னு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல, சும்மா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சரி ஓகே. எங்க போலாம் நீங்களே சொல்லுங்க" அப்படி சொல்லிட்டேன். "எங்கேயாச்சு அ முன்னார், கொடைக்கானல் எங்கேயா இருந்தாலும் ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி அப்போ நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. எப்போ என்னங்கிறது நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா, உடனே ஷரீஃப் இருந்துட்டு, "நமக்கு கல்ச்சுரல் ப்ரோகிராம் இருக்கே, நீங்க வெளில போனா எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அதுக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல. அப்புறம் என்ன? இப்போ போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அசோக் சொல்லுவாங்க. அசோக் சொன்னது ராமத் கரெக்ட் கரெக்ட்டு தான். அதான் அசோக் சொல்றான்ல. கரெக்ட்டு தான். நம்ம போயிட்டு என்ன ஒரு 2 டேஸ் ட்ரிப் தானே வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே நிஷா இருந்துட்டு, "ஆமா ஜீவா, எங்கேயுமே போல. காலேஜ் வீடு போர் அடிக்குது. ப்ளீஸ் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கேட்டதும் உடனே, "ம் சரி ஓகே. கண்டிப்பா கம்மிங் வீக் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. வாவ்! சூப்பர்! ஏய்! நாம எல்லாரும் டூர் போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா எல்லாம் எப்படி போலாம்? அதான் நம்ம பூஜாவோட கார் இருக்குல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க அப்பா குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி அப்போ ஓகே. அப்ப நம்ம எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. "ஏய் பூஜா டேங்க் ஃபில் பண்ணிடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "டேய்" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இல்ல நான் என்ன நீ வரமாட்டியா? சரி நீ வரலன்னா பரவால்ல கார் மட்டும் குடு" அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லுவாங்க. ராம் சொன்னதும், "இல்ல நானும் வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓகே, ஓகே. அப்போ ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆ ஏன் அது அவ்வளோ சலிப்பா சொல்றீங்க? உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஓகே, இல்லன்னா வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜீவா. "ச்சே! ச்சே! அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாரும் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு நேரா அவங்கவங்கள வீட்ல ட்ராப் பண்ணிட்டு, லாஸ்ட்டா தான் பார்த்தீங்க அப்படின்னா, பூஜா வீட்டுக்கு போவாங்க. அப்போ ராம் இருந்துக்கிட்டு, "ஆ நீங்க வேணுமா இங்க இறங்கிக்கோங்க. நான் வேணுமா கன்டின்யூ பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இருந்துட்டு,
இல்ல ஆக்சுவலி நீ ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கிற மாரி தெரியுற. எனக்கு பக்கம் தான். நான் பூஜாவ விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ ஓகே. அது இல்லாம எனக்கு அந்த பக்கம் ஒரு வேலை இருக்கு அப்படி சொல்லுவாங்க. பூஜா இருந்துட்டு, "என்னோட வீடு உங்களுக்கு தெரியுமா?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "தெரியுமே" அப்படின்னு சொல்லிட்டு, "எப்படி?" "ஏன்னா உங்க அப்பாவ எனக்கு தெரியும்ல, அதனால உங்க வீடு தெரியும்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ இல்ல அ ஓகே. வேலை இருக்கா? அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்துட்டு, "ஆமா. ஜஸ்ட்டு 1 ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துல" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. "சரிடா, நீ பாரு. நான் இவங்க கூட போய்க்கிறேன். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு பூஜா சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கார் எடுத்துட்டு போவாங்க. ஜீவா தான் டிரைவ் பண்ணிட்டுருப்பாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. ஸ்டில் 2 பேரும் சைலண்ட். எதுக்காக அந்த சைலண்ட்டுன்னே அவங்க 2 பேருக்குமே தெரியாது. த சேம் டைம் என்ன பேசுறோம் அப்படிங்கிறதும் தெரியல. அதனால அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஸ்டில் ஸ்டைலண்டா ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. வீடு வந்துரும். ஹார்ன் அடிச்சதும் கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. எடுத்து கார கார் பார்க்கிங்ல விட்டுட்டு, "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்லுவாங்க. இவ்ளோ தூரம் வந்துட்டீங்க. உள்ள வந்துட்டு போலாமே" அப்படி சொல்லுவாங்க. "இல்ல நான் இன்னொரு நாளைக்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அத முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கிளம்பிடுவாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அ காலேஜ் போறது, கல்ச்சுரல் ப்ரோகிராம் இப்படியே போயிட்டுருக்கும். அவங்க ஆசைப்பட்ட மாரி ட்ரிப் அந்த டேட் வந்துரும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 டேஸ்க்கான ட்ரிப்பு வந்து முன்னார் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. முன்னார் பிளான் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரு 2 டேஸ்க்கு அது மாரி ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு, சரி எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ 2 ரூம் புக் பண்ணியிருப்பாங்க. 2 ரூம் பார்த்தீங்கன்னா, பசங்க 3 பேருக்கு ஒரு ரூம். பொண்ணுங்க இவங்க 3 பேருக்கு. அதாவது ஜீவா, பூஜா, நிஷா இவங்க 3 பேருக்கு ஒரு ரூம். ராகுல் சாரி ராம் அண்டு அசோக் அவங்களுக்கும் அண்டு ஷரீஃப். இவங்க 3 பேருக்குமே ஒரு ரூம். ஸோ பசங்க 3 பேருக்கு ஒரு ரூம். இவங்க 3 பேருக்கு ஒரு ரூம். ஃபிக்ஸ் பண்ணிரு புக் பண்ணிட்டு, ஸோ முன்னார் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி, இங்க பார்த்தீங்க அப்படின்னா போவாங்க. செம்மையா இருக்கும். அந்த இயர்லி மார்னிங்ல அந்த முன்னார் ட்ரிப்பு வேற லெவல்ல இருக்கும். சும்மா பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா இருக்கும். அங்க 6 பேரும் செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இப்படி செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, பூஜா அங்க இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு, அதோட ஜாலியா விளையாண்டுட்டு அத ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க வரப்போற பொண்ணுங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்மள பூஜா என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க இல்லையா? நிஷா என்ன பண்ணுவாங்க, பசங்களோட மிங்கிள் ஆயிடுவாங்க. ஜீவாவுக்கு எப்படின்னா, ஒரு பிளேஸுக்கு போறோம் அப்படின்னா, அங்க இருக்கிற ஏ டூ இசட் தெரியிறோமோ இல்லையோ, பட் அங்க இருக்கிற வரைக்கும் அந்த இயற்கைய நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த மாரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ என்ஜாய் பண்ணிட்டுருக்கும்போது, பூஜா ஒரு சைடு இருப்பாங்க. நம்மளோட ஜீவா ஒன் சைடு இருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஒவ்வொரு மூலையில நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே சுத்திக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளவர் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளவர் கார்டன் இருக்கிற இடத்துக்கு அவங்க போவாங்க. போனதுக்கப்புறம் பூஜா ரொம்ப காமா இருக்கும். அவங்களுடைய ஃபி மனசு ரொம்ப ரொம்ப நிதானமா, ரிலாக்ஸா வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ளவர் கிட்ட போனதுமே பூஜாக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். மனசு அப்படியே அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹேப்பியா, சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க. என்ஜாய் பண்ணிட்டே அந்த ஃப்ளவர்ஸ் ஒவ்வொன்னத்தையும் பார்த்துக்கிட்டு, அத பார்த்து சிரிச்சுக்கிட்டு, அத தொட்டு விளையாண்டுட்டு, ஸோ இந்த மாரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு பூவையும் அவங்க பார்த்து ரசிச்சுட்ருப்பாங்க. அந்த கலர் கலரா டிஃப்ரெண்ட் நெறைய விதமான பூக்கள் வந்து அங்க பூத்திருக்கும். அத பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கும்போது, அப்போ திடீர்னு அவங்களுக்கு அந்த ஃபீல் வரும். ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணுவாங்க. இன்னும் டோட்டலா ரிலாக்ஸா இருக்கும்போது ரியலைஸ் பண்ணுவாங்க. சி அந்த அவ்ளோ அவங்களுக்குள்ள ஒரு ஒரு விதமான அந்த ஃபீலிங். ரொம்ப ரிலாக்ஸ்டா, நமக்கு புடிச்ச பெர்சன் நம்ம பக்கத்திலேயே இருக்கிற மாரி, அந்த ஒரு ஸ்பரிசம், நம்ம புடிச்ச பெர்சன் கிட்ட இருந்து வர அந்த ஸ்பரிசம், இதெல்லாமே அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ரியலைஸ் பண்ணிட்டு, கண்ண மூடிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஸ் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அந்த அந்த ஸ்பர்ஷத்துல அவங்க தன்ன மறந்து, அங்க கீழ இருக்கிற செடி கொடி எதையும் பார்க்காம போயிட்டுருப்பாங்க. ஸோ போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, டக்குனு அங்க இருக்கிற வேரு, அந்த கட்டையெல்லாம் ஒரு ஸ்லிப் ஆயி கீழ விழுக போவாங்க. கரெக்ட்டா நம்மளுடைய பு ஜீவா வந்து புடிச்சிருவாங்க. புடிச்சு "பாத்து பாத்து ஃப்ளவர்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் நீ விழுந்திருந்தன்னா, அ பாரு இங்க இருக்கிற மொத்த செடியும் ஸ்பாயில் ஆயிருக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இருந்துட்டு அப்படியே பார்ப்பாங்க.
பார்த்ததுக்கப்புறம் நீ விழுந்திருந்தன்னா இங்க இருக்கிறது மொத்தமும் ஸ்பாயில் ஆயிருக்கும். பார் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ சொன்னதுக்கப்புறம் ஜீவாவுக்கு அவங்களுடைய கவனம் ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அங்க இருக்கிற ஃப்ளவர்ஸ் மேல தான் இருக்கும். அங்க இருக்கிற பூக்கள் மேல தான் இருக்கும். ஆனா, பூஜாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணுவாங்க. அங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. சுத்தி எல்லா பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃப்ளவர்ஸோட டோட்டலி எம்ப்டி. இவங்க மட்டும் தான் அந்த கார்னர் கிட்ட இருப்பாங்க. பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. யாரும் இல்ல. கரெக்ட்டா இவங்க வந்து அவங்கள காப்பாத்துவாங்க. அந்த ஃபீலும் இவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ, அப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த பெர்சன் தான் அந்த பெர்சன் அப்படிங்கிறது பூஜா வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ, ரியலைஸ் பண்ணதும் ஒரு ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆயி அவங்கள பார்த்துட்ருப்பாங்க பூஜா. அப்போ ஜீவா வந்து சொல்லுவாங்க, "ஏய் பூஜா என்னாச்சு?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏய் பூஜா உன்னத்தான்" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க எந்த ரியாக்ஷனும் குடுக்க மாட்டாங்க. "பூஜா" அப்படி சொல்லிட்டு கத்துனதும், "ஆ, ஆ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்ன? என்னாச்சு? மறுபடியும் ட்ரீமா? உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ இப்படிதான் ட்ரீம்ல இருந்த. இப்பவும் நீ அதே மாரி தான் ட்ரீம்ல இருக்க. என்னாச்சு அடிக்கடி ட்ரீமுக்கு போடுற? அது மட்டும் இல்ல. அன்னைக்கு அங்க வயரிங் வேலை நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சும் நீ மாட்டும் அசால்ட்டா வர. அவ்ளோ நேரம் வராத வராதன்னு அங் அங்க ஒரு பெர்சன் நின்னுட்டு இருந்தேன். நீ மாட்டுக்கு கீழ பார்க்காம வந்துட்டு இருக்க. அங்க ஒயரிங் வேலை நடந்துட்டு இருக்கு. நல்ல வேலை. அந்த டைம்ல நான் உன்ன திடீர்னு பார்க்கல அப்படின்னா, உன் நிலைமை என்ன ஆகுறது?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, "என்ன சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா, அன்னைக்கு வயரிங் நடந்தப்போ நீ வந்து மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்டல்ல. நல்ல வேலை. அந்த டைம்ல நான் கரெக்ட்டா உன்ன திரும்பி பார்த்தேன். இல்லன்னா நான் மும்புறமா வேலையவே பார்த்துட்டு இருந்தேன்னா, உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஏன் இப்படி கிளாஸ்ல எப்போ பார்த்தா இல்லாம வெளியிலயே சுத்திட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ "அன்னைக்கு என்னை காப்பாத்துனது நீதானா?" அப்படின்னு சொல்லிட்டு பூஜா கேட்பாங்க. "ஆமா, நான் தான். அங்க பின்ன வேற யார் இருந்தா? வேற யாருமே இல்லையே. நான் மட்டும் தானே இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "நீ நிஜமா தான் சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஹேய்! ஆமா, நிஜமா தான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஹோ! என்ன? ஓ! நோ! அது நீயா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏன் நம்ப முடியலையா? நான் தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சீரியஸ்லி? ஓ மை காட்! நிஜமாவே என்னால நம்ப முடியல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இதுல நம்புறதுக்கு என்ன இருக்கு? அங்க நான் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் நம்ம மோஸ்ட்லி நம்ம காலேஜ்ல இருக்க ஒர்க் எல்லாம் நானே பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரொம்ப 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 ஹாப்பி ஆயி, அப்போ அவங்க வந்து அவங்க ஃபுல்லா ரியலைஸ் பண்ணி ஜீவா கூட இன்னும் கொஞ்சம் மிங்கிள் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அங்க மீதி இருக்கிற எல்லா இடத்தையுமே பூஜா வந்து பார்த்தீங்கன்னா, ஜீவாவோட தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஜீவா எங்க போறாங்க? எங்க வராங்க? என்ன பண்றாங்க? இப்படி ஏ டூ இசட் ஜீவா பின்னாடியே போயிட்டுருப்பாங்க. அப்போ "ஏய் ராம் வந்துட்டு, "ஏய் பூஜா என்னடி? இப்போ ஜீவா பின்னாடியே சுத்திட்டு இருக்க. என்ன விஷயம்?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?" அப்படி சொன்னாங்க. "சொன்னா தானடி தெரியும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "அந்த பெர்சன் இருக்காங்கல்ல, அந்த பெர்சன். அந்த பெர்சன்னா எந்த பெர்சன்டி?" "அதான்டா நான் ஃபீல் பண்ணனே." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆமா, அந்த பெர்சனுக்கு என்ன இப்போ?" அப்படி சொல்லுவாங்க. "அது வேற யாரும் இல்லடா, ஜீவா தான்டா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "அது எப்படி உனக்கு தெரியும்?" "அவங்களே தான் சொன்னாங்க." அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்னடி சொல்ற? ஆக்சுவலி இந்த மாரி நடந்துச்சா, கீழ விழுக போனோம்னா, அந்த இடத்துல நான் ரியலைஸ் பண்ணேன்னா, ஆனா அது ஜீவா தானா அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு கன்ஃப்யூஷன் அது கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு கன்ஃப்யூஷன்ல இருந்தேன். அந்த டைம்ல கரெக்ட்டா அவங்களே சொன்னாங்க. இந்த மாரி எப்பவுமே நீ ஒரு இடத்துல இருக்க மாட்டியா? அப்படி சுத்திட்டு இருப்பியா? நான் அன்னைக்கு கரெக்ட் டைம் வந்து காப்பாத்தலைன்னா என்ன ஆகும்? இந்த மாரி இருக்காதுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாவ்! சூப்பர்டி! ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்ட. கங்கிராச்சுலேஷன். சூப்பர்டி. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்க? என்ன பிளான்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பிளான் எதுவும் இல்ல. பட் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. ஆ நீ சொன்ன மாரி பார்ப்போம். இப்ப வரைக்கும் யாருன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேலை என்னங்கிறது காட்ட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாவ்! வெரி குட் ரீ. சூப்பர், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராம் சொல்லுவாங்க. சரி, சரி. நான் போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்க போற? ஜீவா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்? அப்படின்னு கேட்பாங்க. இல்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் எனக்கு ஜீவா கூட இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ம். இனிமேல் நாங்கலாம் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ராம்" அப்படிம்பாங்க.
சரி, சரி. ஓகே, ஓகே. யூ கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு இந்த நைட்ல அந்த நெருப்பெல்லாம் கொளுத்தி விட்டுக்கிட்டு, ஃபுல்லா வட்டமா உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பூஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட் ஜீவாவுடைய ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஜீவா பண்றது எல்லாமே ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அங்க இருக்கிறவங்க அந்த அந்த டைம்ல, அந்த இருட்டுல, அந்த சில்னஸ் கூட ஃபீல் பண்ணாம, அவங்க பார்த்தீங்க அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் கவனமும் ஜீவா மேல தான் இருக்கும். ஜீவாவே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ உடனே ராம் வந்துட்டு, "ஏய்! என்னடி இப்படி பார்த்துட்டு இருக்க? இப்படியெல்லாம் பார்க்காதடி" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன்? பார்த்தா என்ன தப்பு?" "ஏன்டி இப்படி பார்த்துட்டு இருக்க? பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க?" "பார்க்குறவங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன? நான் தேடின பெர்சன் எனக்கு கிடைச்சிட்டாங்க. ஸோ இனி நான் அவங்கள பார்க்கறத தவிர வேற யார பார்க்கணும்?" அப்படின்னு சொல்லுவாங்க. "அது சரிதான். நீ நடத்து" அப்படின்னு சொல்லுவாங்க. "கண்டிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. கங்ராச்சுலேஷன் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இருக்கட்டும், இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த அந்த ட்ரிப்ப ஓரளவுக்கு நல்லா செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் பூஜா வேற லெவல் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அகைன் ரிட்டர்ன் வரும்போது நம்மளுடைய ஜீவா தான் டிரைவ் பண்ணிட்டு வருவாங்க. பக்கத்துல இந்த வாட்டி நிஷா போய் உட்கார்றதுக்காக போவாங்க. அப்போ உடனே பூஜா வந்துட்டு, "ஏங்க இங்க இல்ல, இல்ல பின்னாடி உட்காரு. நான் இங்க உட்கார்றேன்" அப்படின்னு சொல்லி கேட்பேன். "ஏன் என்னாச்சு?" "இல்ல நான் உட்காந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்துட்டு, "என்ன இப்போ ஏதோ ப்ராப்ளமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆ இல்ல இட்ஸ் ஓகே. நீயே உட்காந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவ உட்கார வச்சுட்டு இவங்க பின்னாடி போயிடுவாங்க. பயங்கரமா திட்டிட்டு இருப்பாங்க இவங்க. இப்போ ஒருத்தி அது இதுன்னு திட்டிட்டு இருப்பாங்க. திட்டிட்டே இருக்கும்போது அவங்க யாரும் எதுவும் கண்டுக்காம ராம் மட்டும் தனியா சிரிச்சுட்டு இருப்பாங்க. ராம பார்த்து முறைச்சிட்டு அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. அப்படியே அந்த ட்ரிப்ப முடிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு, அங்கங்க ஒரு ஜூஸ், டீ, காஃபி இந்த மாரி எல்லாம் குடிச்சிட்டு, சேம் எல்லாரையும் அவங்கவங்க வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராப் பண்ணிட்டு ஃபைனலா ஜீவாவும், நம்மளோட பூஜாவும் ட்ராவல் பண்ணுவாங்க. அன்னைக்கு சைலண்டா இருக்க மாரி, சரி இன்னைக்கும் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த வாட்டி நம்மளுடைய பூஜா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. "ஆமா, நீ எப்படி எல்லா ஒர்க்கும் பண்ற? சிஸ்டம்ல இருக்கிறத கிளியர் பண்ற, அண்டு எலக்ட்ரீஷியன் ஒர்க் பார்க்குற, மெக்கானிக் ஒர்க் பார்க்குற எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு. "எல்லாம் கத்துக்கிட்டது தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! இப்படி?" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. "ஒண்ணு தெரியாதப்போ ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா கத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ம். சரி, ஓகே. ஆ "உனக்கு என்னலாம் பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "எனக்கு எல்லாமே பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்க. எல்லாமேன்னா எல்லாமேன்னா நீ எத கேட்குறியோ அத பொறுத்து இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. அம் அ "உனக்கு உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்?" அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அது யாருன்னா பர்ட்டிகுலரா ஒரு பெர்சன கேட்குறியா? இல்ல ஆமா ஒரு பெர்சன் உன் லைஃப்ல உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உனக்கு அவங்க தான் எல்லாமே. அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யாரு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அவங்க வந்து அழகா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அழகா அவங்கள தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்டதும், "இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "சுசீலா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சுசீலாவா? யார் அது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "சுசிலா எனக்கு புடிச்ச ரொம்ப புடிச்ச ஒரு பெர்சன். சி அவங்க தான் என் லைஃப்ல எல்லாமே. அவங்க இல்லாம எதுவுமே கிடையாது" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அவ்ளோ இம்பார்ட்டன்டான பெர்சனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா, அவ்ளோ இம்பார்ட்டன்ட் பெர்சன். ரொம்ப ரொம்ப என் லைஃப்ல முக்கியமான ஒரு பெர்சன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அவங்கள எந்த அளவுக்கு பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, அவங்க தான் எனக்கு எல்லாமே. உங்கள இவ்ளோ பிடிக்கும், அவ்ளோ பிடிக்கும்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா, அவ்ளோ பிடிக்கும். இவ்வளோதான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! ஓகே. அ அவங்க உனக்கு என்ன வேணும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எல்லாமே அவங்க தான் சொல்றேன். அப்புறம் என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வருவாங்க. வீடு வந்துரும். வீடு வந்ததும் ட்ராப் பண்ணிட்டு, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ அந்த பெர்சன் யாருன்னு சொல்லாமலே போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அ அந்த பெர்சன் என் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓஹோ! அம் அம்மாவா? அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அம்மா மாரி இருக்கிற என் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அ புரியல அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது என்னோட பாட்டி பேரு. என்ன என் அம்மா மாரி எல்லாமே அவங்க தான் எனக்கு. அவங்களோட பேரு. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! ஓ! ஓகே.
சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆ வீட்டுக்குள்ள வந்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் இன்னொரு டைம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா அங்கருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங்ல பார்க்கலாம். இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்டோரி கேட்டுட்டு சொல்லுங்க. எனிவேஸ் எல்லாருக்கும் டாடா பை பை அண்ட் see you.